வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிசரல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மணி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே வந்து உண்மையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி என்னை வேணும்னே நடிக்க வச்சாங்க. ஆனால் எதுக்காக நடிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு சினிமா நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அதனால நான் வித்யா பாப்பாட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நடிக்கணும் யாராச்சும் இருக்காங்களா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வித்யா வந்து இந்த மாதிரி இருக்காங்க, ரோஹிணின்னு சொல்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நடித்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் ரோஹிணி பாப்பாவுக்கு கால் பண்ணேன். அவங்களும் இந்த மாதிரி ஊருக்கு வர சொன்னாங்க. வர சொல்லி இந்த மாதிரி மலேசியாவில் நீங்கள் வந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இதை நடித்து நம்ம எப்படியா சான்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் நடிக்க வந்தது தான். ஆனால் இதுக்கு நான் பேமெண்ட் கூட வாங்கலைன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் வந்து நடித்தேன். அதுக்கப்புறம் ரோஹிணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, டேரக்டர் இனியும் வரல, நீங்கள் போயிட்டு ஆனால் அடுத்த தடவை நடிக்க கூப்பிடுவேன், அப்போ வந்து நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதேமாதிரி அவங்க கால் பண்ணி நடிக்கவும் சொன்னாங்க. சரி இப்போ வச்சு நடிச்சு பார்த்து நம்ம சான்ஸை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அப்பவும் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வந்துச்சு, இது வந்து அவங்க என்னையே ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் போய் கேட்டேன். கேட்ட உடனே இந்த மாதிரி நீங்கள் எனக்காக தான் நடித்து கொடுக்கணும் அப்படி மாதிரி சொன்னாங்க. இது கேட்ட உடனே என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் என்னை வற்புறுத்தி தான் அவங்க இவ்வளோ தூரம் என்னை நடிக்க வச்சாங்க, என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிட்ட வந்து அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சைலண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. திருப்பி கேட்குறாங்க அண்ணாமலை, ஏம்மா ஏதாவது சொன்னதாம்மா தெரியும், நீ உன்னோட பியூட்டி பார்லர் வந்து உன் பேரில் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நீ இந்த அளவுக்கு போய் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பியூட்டி பார்லரு விஜயா பேரில் தானே இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லைல்ல, இப்போ நீ அந்த பியூட்டி பார்லர் வேலை தானே செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா விஜயாவுக்கும் ஒரு ஷாக்கு, என்ன என் பேரில் அந்த பியூட்டி பார்லர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி என்ன இது வேறையா, அந்த பியூட்டி பார்லர் வச்சது அவ்வளோ காசை கொடுத்து நான் தான் உனக்கு வச்சு கொடுத்தேன், அந்த வீட்டை அடமானம் வச்சு நான் அந்த பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்தேன், என்ன இப்போ அது என் பேரில் இல்லையா, வேற இருக்க எடுத்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ரோஹிணி சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. விஜய் கேட்குறாங்க, டே மனோஜ் என்ன உனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, அப்போ அந்த அளவுக்கு நடிச்சிருக்கானா பாரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே ரோஹிணியா பல்ச்சுன்னு அடித்து வெளில அனுப்புகிறாங்க. வெளியே போ, இதுக்கப்புறம் என் மூஞ்சியே முழிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே என்ன ரோஹிணி என்ன வீட்டுக்கெலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வித்யா சொல்கிறாங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அது இல்லாமல் மணியும் சொன்னார், முன்னாடியே இப்போ சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னார், இப்போ பாரு அவருக்கு வழியே இல்லாமல் அது இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை வித்யா நான் இதை சும்மாலாம் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள மீனா வராங்க. வந்த உடனே வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா பார்த்துட்டோன்னே ரோஹிணி, என்ன மீனா என்ன எப்படி இருக்கேன் சொல்லி பார்க்க தான் வந்தீங்களா, என்னை மாட்ட வைக்கிறதுக்காக நீங்கள் அவ்வளோ வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா, இப்போ சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து மீனாவை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, ரோஹிணி என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, அவங்களே உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள போய் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, விடுங்க வித்யா, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் போக போக சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விட உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.